வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளை காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கு முன்கூட்டிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பாராட்டக்கூடியது. இருப்பினும் பசுமை பந்தல் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் பாராட்டக்கூடிய விஷயம் என்றும், இவைகள் இருந்தாலும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவில் உள்ளார்கள். இவர்கள் வாரம் இருமுறை அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்று மாத்திரை மருந்துகள் வாங்கி செல்வது வழக்கமாக நடைபெறும் செயல். குறிப்பாக காலை 8 மணி அளவில் வரும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மருத்துவரை சந்தித்து மாத்திரைகள் வாங்குவதற்கு மாலை 1 மணி நேரம் ஆகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தற்பொழுது இருக்கும் இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக இவர்கள் இதேபோன்று காத்திருந்து மருந்து மாத்திரை வாங்கும் பொழுது மயக்கம் ஏற்படும் சூழ்நிலையும், அதனால் கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழலும் உள்ளது. எனவே புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை உடனடியாக அந்தந்த பகுதியில் உள்ள தாய்சேய் துணை நிலையத்தில் அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்க ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும், இவ்வாறு செய்வதால் பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த பகுதியிலேயே மாத்திரைகள் வாங்கி பயன்பெறுவார்கள் என்றும், மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதும், தாய்மார்களுக்கு அவர்களை பரிசோதிப்பதும் 10 மணிக்கு மேல் நடைபெறுவதாகவும், இவற்றை கோடைகாலம் முடியும் வரை காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்குள் முடிக்க வழிவகை செய்திட வேண்டும் என்றும், சுகாதாரத்துறை மூலமாக ORS பாக்கெட்டுகளை அந்தந்த பகுதியில் அவசரகால பயன்பாட்டிற்காக பொதுமக்களுக்கு உடனடியாக அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதேபோல் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும், புதுவையில் உள்ள அனைத்து ஏரிகளில் குத்தகைதாரர்கள் மீன்பிடிப்புக்காக தண்ணீர் திறந்து விடாமல் நிலத்தடி நீரை பாதுகாத்திட வேண்டும் என்றும், வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் கொள்ளுதல் பற்றிய விழிப்புணர்வை அரசின் மூலமாக தொடர் பிரச்சாரம் செய்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளார்.